மாமா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரி புள்ள, போயிட்டு வா. மாமா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேனே தவிர அவர் யாருன்னு சொல்லவே இல்லையே. அவர் இந்த கவர்ல தான் இருக்காரு. பிரிச்சு பாத்தீங்கன்னா நான் சரியான ஆளத்தா செலக்ட் பண்ணிருக்கேன்னு அப்படி பூரிச்சு போயிடுவீங்க. நான் இப்பவும் சொல்றேன் மாமா, இவர் இல்லைன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாது. நான் திரும்பி வரப்போ எங்க கல்யாண தேதியை தான் நான் கேட்கணும். ஓகே, இந்தாங்க. மீனா, சீக்கிரம் வாடி. வாங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, எங்களை நல்லா கவனிச்சீங்க. இந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனா கல்யாணத்துக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். வரட்டுங்களா? மீனா கல்யாணத்துக்காக குடுமையை வெட்டுவீங்களா அங்கிள்? ஏய் நில்லு நில்லு, நான் ஓட்றேன். என்ன வண்டி ஓட்ட போற? சரி சரி, போயிடுறேன் மாமா. போயிட்டு வா, போயிட்டு வா. பாத்து ஓட்டு. அம்மாடி, எங்க மீனாவை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. 2 நாள்ல திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்ன அத்தை, மாமா, விரையால போயிட்டு என்னப்பு 2 நாள்ல வந்துட போறா? அதுக்கே அப்படி வருத்தப்பட்டு நிக்கிற? வா, வந்து சாப்பிடு. வாடா, நீ வந்து சாப்பிடு வா. நமஸ்காரம் தேவர்வாள். வாங்க சாமி. எப்படி இருக்கு? உம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக அன்னைக்கு அம்மா ஆத்துக்கு வந்திருந்தா. அன்னைக்கு அஷ்டமி நவமியோ இல்லையோ, நாள் குறிக்க முடியாம போயிடுத்து. இன்னைக்கு குறிச்சுட்டு வந்திருக்கேன். வர்ற 10ஆம் தேதி சுப முகூர்த்தம். அமர்க்கலமா இருக்குது போங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். அதே தேதியில பெரியவர் பரமத்தேவரோட பிள்ளையாண்டானுக்கும் கல்யாணம். என்ன சொல்றீங்க? நாளைக்கு கங்குவார்பட்டியில நிச்சயதார்த்தம் பண்றா. அந்த மருதுக்கா கல்யாணம்? சாட்சாத் அதே பிள்ளையாண்டானுக்கு தான். என்ன 2 கல்யாணம் ஒரே தேதியில நடக்கிறதுனால நீக்கு ஒரு வருமானம் போயிடுது. சரி, புறப்படும் தேவர்வாள். மீனா ஊர்ல இல்லாத நேரத்துல இந்த ஓலை தான் மீனா நினைச்சு இது கூட புலம்பிட்டு இருப்பேன். ஊரே இது தீட்டு ஓலை, தீயில எரிச்சுனா சொல்லியும் கூட இந்த ஓலை தான் என் உசுருன்னு நினைச்சு இதை பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். சினியா, எப்போ சவர்மண்டுக்கு ஊட்டுத்தவர சொல்லுவீங்க? இன்னைக்கு அதிசயமா ஆத்துக்கு வர சொல்லிருக்கீங்க. ஏதாவது விசேஷங்களா? இல்ல, அடிக்கடி கேப்பியே எப்போ முடிய எடுக்கலான்னு. அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சு. அப்ப கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் சாமி, ஊருக்கே கடா வெட்டி விருந்து வைக்கிற விசேஷத்தை ஆறும் இல்லாத ஆத்தங்களில் செய்ய சொல்றீங்க? ஓஹோ, ஒரே அடியா கல்யாணத்துக்கு சேர்த்து பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. நிக்கிறீங்களே, உட்காருங்க. எப்படியோ தலை நிமிர்ந்து நடந்த உங்களை இன்னைக்கு தலைகுனிய வச்சுட்டு பாத்தீங்களா? சின்னையாவா? என்னப்பா இது, கொண்டையெல்லாம் வெட்டிட்டு ஆளே அடையாளம் தெரியாம வந்து நிக்கிற? வா வா.
வாங்க போய் காப்பி தண்ணி போடுற எல்லாருக்கும் மருது போய் சம்காலத்து விடுடா வாராசா வா. காலையிலேயே காக்கா கத்துச்சு. வீட்டுக்கு விருந்தாளி வரப்போறான்னு நினைச்சா பகையாளியில வந்திருக்கிறான். காக்கா தப்பா கத்திருச்சா? இவன் ஏன்டா இங்க வந்தான்? எங்க மீனாட்சியும் உங்க பேரன் மருதுவும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதான் பழசெல்லாம் மறந்துட்டு நாங்க பரிசம் போட வந்திருக்கோம். ஆத்தா, எத்தனை நாளைக்கு தான் ஊருக்குள்ள 2 திருவிழா, 2 கும்பாபிஷேகம், 2 மரியாதை நடத்துறது? ஈர மனசோட சின்னையா இறங்கி வந்துட்டாரு. மேல இருக்கிறாரு உங்க புள்ள, அவட்ட பக்குவமா எடுத்து சொல்லி கீழே இறங்கி வர சொல்லுங்க. ஐயா வேண்டாம் ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா. இத கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. கொஞ்சம் இருங்க, என் மகனை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயா நில்லுங்க ஐயா. ஐயா ஆத்திரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க ஐயா. இல்லடா, சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட சண்டை கட்ட போறியா? ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு வெட்டு குத்து கொலைன்னு குடும்பம் அழிஞ்சதும் இல்லாம ஊரே 2 பட்டு நிக்குதே, அது போதாதா? இத பாருடா, அவன் விட்டு கொடுத்து வீடு தேடி வந்திருக்கிறான். நீ வீராப்பு காட்டுறதை விட்டுட்டு சம்மதமா இல்லையான்னு சொல்லி அனுப்பு. கால் கழுவ கூட கையில்லாம செஞ்சான் குடும்பத்துல. என்ன கை நினைக்க சொல்றியா? இல்லடா, நான் செத்து சுடுகாட்டுக்கு போறதுக்குள்ள உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் உன் இஷ்டம். அம்மா, நீங்க வந்தவங்களை போய் கவனிங்க. ஐயாவை சமாதானம் பண்ணி நான் கூட்டிக்கிட்டு வர்றேன். ஐயா கொஞ்சம் வாங்கல. அட வாங்கண்ணா. இத பாருங்க, எவ்வளவு பெரிய விரோதமா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசிக்கிட்டா சரியா போயிடும். இதான் ஆத்தாதான் வந்துட்டாங்களே. கொஞ்சம் இருங்க, என் மகன் இப்ப வந்துருவான். நான் சொல்றத நிதானமா கேளுங்க. அவன் மான மரியாதையை விட்டுட்டு நம்ம வீட்டு வாசப்படியே மிதிச்சிட்டான். நீங்க மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துங்க. இல்லைன்னா பாதிப்பு அவனுக்கு இல்ல, உங்களுக்கு தான். பகையாளி வெளியில இருந்தாதான் ஆபத்து, பக்கத்துல வச்சிருந்தா பாதுகாப்பு. அது இல்லடா ஐயா, நீங்க எப்போதும் போல துரியோதனாவே இருங்க. நான் வேண்டாங்கல. இந்த சகுனி சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க? துப்பாக்கிய கொடுத்துட்டு போய் சம்மதம் சொல்லுங்க. ஐயா வணக்கங்க. ஆத்தா விவரத்தை பூரா சொல்லியிருப்பாங்க. சம்மதம் தானுங்களே? இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அவர் சம்மதிக்கணும். அப்போ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம்னு சொல்றீங்களா? ஐயா பொண்ணை கொடுக்குறேங்கிறாரு, நீங்க பூவை கொடுக்குறேங்கிறீங்க. என்னங்க சின்னையா, சம்மதம் தானுங்களே? நல்லா ரோசனை பண்ணிட்டு வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. இதுக்கு சம்மதம்னா ஆத்தாளையும் கூப்பிட்டுக்கிட்டு முறைப்படி வாங்க, தட்டை மாத்திக்குவோம்.